மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் சைபர் குற்றங்கள் நடந்து வருகிறது. இதனால் சமீபத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். சமீப காலமாக நாடு முழுவதும் டிஜிட்டல் அரெஸ்ட் என்னும் சைபர் மோசடிகள் அதிகமாக நடந்து வருகிறது. இந்த சைபர் கிரைமில் அப்பாவி மக்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் சேமித்து வைத்திருந்த பணத்தை மொத்தமாக இழந்து தவிக்கின்றனர். இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆங்காங்கே அரசு சார்பாக நடத்தப்பட்டு வந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் இதுபோன்ற குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்கிறது. அதிலும் மும்பை மக்கள்தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் வயதானவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், பெண்கள்தான் முக்கியமான டார்கெட்டாக இருக்கின்றனர். மும்பையில் சைபர் காவல்துறையின் தரவுகளின்படி ஜனவரி முதல் ஆகஸ்ட் 2025 வரை மாநிலம் முழுவதும் டிஜிட்டல் கைது மோசடிகள் தொடர்பான 218 கிரைம்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த மோசடிகளில் சிக்கிய மக்கள் ரூபாய் 112 கோடியை இழந்துள்ளனர். அதே நேரத்தில் காவல்துறையினரால் அனைத்து குற்றங்களையும் விசாரித்து தீர்த்து வைக்க முடியவில்லை. தற்போது வரை 26 வழக்குகளை மட்டுமே விசாரித்து கண்டுபிடித்துள்ளனர். மேலும் அப்படி கண்டறியப்பட்ட வழக்குகளில் 49 பேரை மும்பை போலீசார் கைது செய்து ரூபாய் 1.5 கோடியை மீட்டுள்ளனர். அதே நேரத்தில் ரூபாய் 5.5 கோடியை முடக்கி வைத்துள்ளனர். இதுகுறித்து மும்பையில் பேசிய மூத்த சைபர் அதிகாரி ஒருவர் கூறுகையில், இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி தற்போது அதிகமாக நடந்து வரும் நிலையில் இந்த கும்பல் குடிமக்களை, குறிப்பாக 55 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் டிஜிட்டல் முறை பற்றி ஏதும் தெரியாதவர்களையும் நன்கு தெரிந்து கொண்டு குறிவைத்து வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் சைபர் காவல் நிலையம் ஐ பலிராம் சுதர் கூறுகையில், மாநிலம் முழுவதும் சைபர் கிரைம் தொடர்பான சுமார் 5301 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டன. அவற்றில் போலீசார் 1200 மட்டுமே கண்டறிந்து 1030 பேரை கைது செய்தனர். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி கும்பல் முதலில் யாரை குறிவைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்துகிறார்கள். இதில் மோசடி செய்பவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார். அத்துடன் பாதிக்கப்பட்டவரின் போலி ஆதார் அட்டைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். பாதிக்கப்பட்டவரின் வங்கி கணக்கு மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதாக போலீஸ் அதிகாரி மிரட்டும் தொனியில் கூறுவார். பின்னர் அதனை நம்ப வைக்க நீதிமன்ற உத்தரவுகள் போன்ற போலி ஆவணங்களை வீடியோ காலில் காட்டுகிறார்கள். இது போலியானது என தெரியாமலும் கொஞ்சமும் கூட யோசிக்காமலும் உண்மை என்று நம்பி பாதிக்கப்பட்டவர் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிடுகிறார். அத்துடன் அந்த மோசடி கும்பல் போலி சீருடைகளை அணிந்து கொண்டு பாதிக்கப்பட்டவரை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் அழைப்பு மூலம் தொடர்பு கொள்கிறார்கள் என்று கூறினார். மேலும் அதனை தொடர்ந்து பேசியவர், சைபர் குற்றவாளிகள் சில நேரங்களில் சுங்கத்துறை அல்லது வருமான வரி அதிகாரிகளாக நடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுப்பப்பட்ட பார்சலில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறுவார்கள். பாதிக்கப்பட்டவர் சைபர் குற்றவாளிகளுக்கு பணத்தை அனுப்பியவுடன் அவர்கள் அதை வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றுகின்றனர். நாக்பூரில் டிஜிட்டல் கைது தொடர்பான 10 குற்றங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சைபர் குற்றவாளிகள் முக்கியமாக மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் மற்றும் டெல்லி போன்ற மாநிலங்களில் இருந்து செயல்படுகின்றனர். சட்டத்தில் டிஜிட்டல் கைதுக்கு என்ற ஒன்றே இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற அழைப்புகள் ஏதேனும் வந்தால் அவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது சைபர் காவல் நிலையத்தை அணுக வேண்டும். பொதுமக்கள் இதுபோன்ற சம்பவங்களை தங்களுக்குள் வைத்திருப்பதை விட தங்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார்.